ஒரு கார் வந்து டிங்கரிங் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத வந்து நான் ஒரு ஃபோர்டு ஃபிகோவில் வந்து கொடுத்துருந்தேன். இப்போ வந்து நம்ம வந்து டாட்டாவோட சஃபாரி வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பெயிண்ட் மெட்டீரியல் என்னென்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பெயிண்ட்டு ஒன்று, ரெண்டாவது வந்து என்சி தின்னர், மூணாவது பியூ தின்னர், நாலாவது பிளாஸ்டிக் ப்ரைமர், அஞ்சாவது கிளியர், ஆறாவது மாஸ்கிங் டேப், ஏழாவது பட்டி, இந்த மாதிரி பேப்பரு. ஏன் வந்து பிளாஸ்டிக் ப்ரைமர் அடிக்கிறோம் அப்படின்னா, பிளாஸ்டிக் ப்ரைமர் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து பிளாஸ்டிக் ப்ரைமர் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் அடித்தோம்னா தான் நிற்கும். அதுக்காக தான் வந்து பிளாஸ்டிக் ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் வந்து பெயிண்டிங். அதாவது நான் எல்லாருமே வந்து நினச்சிக்கிறாங்க பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா ஒரு சின்ன வேலை அப்படின்னு. இட்ஸ் வந்து பெரிய வேலை. அதாவது ஒரு பேனல் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த வீடியோவில் உள்ள மெட்டீரியலும் தேவை, இதுவும் தேவை. அது இல்லாமல் மேன் பவரும் தேவை. மேன் பவரில் வந்து பர்ஃபெக்டான ஷேப் கொண்டு வந்தால் தான் நம்ம பெயிண்ட் பண்ண முடியும். வணக்கம், இது உங்கள் ஸ்ரீ சாய் கார் கேர் மாதாக்கோட்டை ரோடு, தஞ்சாவூர். இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க் இருந்தாலும் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.